எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதுக்கு ப்ரூஃபாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தினமும் விறகுகளை வெட்டி பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு விற்று அது மூலிமா வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. ஒரு நாள் விறகு வெட்டிக்கு ரொம்ப டயர்டாயிருது. பக்கத்தில் உள்ள மரத்து நிழலில் போய் படுத்துடுறாரு. விறகு வெட்டிக்கு தெரியாது அந்த மரம் நம்ம நினச்சலாம் தரக்கூடிய ஒரு மேஜிக் மரம்னு. அந்த நேரம் பார்த்து சிலு சிலுன்னு காற்றடிக்குது. விறகு வெட்டி நினைக்கிறாரு, இந்த நேரம் ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்த நொடியே அவர் பக்கத்தில் ஒரு பஞ்சு மெத்தையும் ஒரு கட்டலும் வந்துடுது. விறகு வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பஞ்சு மெத்தையை பார்த்தோன்னே அதில் ஏறி படுத்துறாரு. விறகு வெட்டி ஒரு நாள் ஃபுல்லாக விறகுகளை வெட்டிகிட்டே இருந்தனால கைகாலெல்லாம் ரொம்ப வலி ஏற்படுது. விறகு வெட்டி நினைக்கிறாரு, நம்ம கைகாலெலாம் அமுத்தி வர்றதுக்கு ஒரு இளம்பெண் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த நொடியே ஒரு இளம்பெண் கைகாலம் அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே புரியாமல் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கிறாரு விறகு வெட்டி. விறகு வெட்டி நினைக்கிறாரு, எல்லா வசதியுமே இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ பசிக்குது, சாப்பிட உணவு இல்லைன்னு நினைக்கிறாரு. அவர் நினச்ச அடுத்த செகண்டில் தங்க தட்டில் எல்லா வகையான சாப்பாடும் அவருக்கு கிடைக்குது. அவரும் எதையும் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே தூங்கிடுறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் ஏற்படுது. என்னன்னா, இந்த காட்டில் நம்ம மட்டும்தானே இருக்கோம், திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நம்மளை கொன்று தின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அடுத்த செகண்டே ஒரு சிங்கம் அங்கே வருது, அவரை கொன்னுருது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.